மக்களை விட்டு உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. வலா துஸஇர் ஹத்தக லின்னாசி வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. உலகத்தில் பூமியில் நடக்கிற நேரத்தில் பெருமை பிடித்தவனாக கர்வம் பிடித்தவனாக நடக்காதே. சின்ன பிள்ளைகளிடத்தில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌரவம் பார்த்ததில்லை, கர்வமாக நடந்ததில்லை, பெருமையாக இருந்ததில்லை. ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமை இருக்குதா? ஜனாசா தொழுகைக்கு செல்வதற்கு கூட இயக்கம் பார்க்கிற நிலை உண்டாகிவிட்டது. ஒரு மரணத்துக்கு செல்வதற்கு கூட ஏன் கட்சிக்காரனா ஓன் கட்சிக்காரனா என்று பார்க்கிற நிலை வந்துவிட்டது. கர்வத்தின் அடுத்த படிநிலையே என்னன்னா, நீங்கள் பணிவை மறந்துவிட்டால், பணிவாக இருப்பதை புறக்கணித்தால் நீங்கள் கர்வம் கொண்டவர்கள். பேசுகிறவர் யார்? நாட்டின் ஜனாதிபதி, நாட்டின் அதிபதி, எதிர்க்கட்சியே இல்லாத தளபதி, அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வினுடைய இறுதி இறை தூதர், இதற்கு பிறகு தூதரே இல்லை, அப்படிப்பட்ட ஒருவர் என்ன இந்த மாதிரி ஒரு பதவி இதுக்கு பிறகு உலகத்தில் யாருக்கும் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான். பண்புகள் பண்பாடுகள் இல்லாத இஸ்லாமிய பிரச்சாரமோ, பண்புகளும் பண்பாடுகளும் சொல்லப்படாத கொள்கை பிரச்சாரங்களோ கண்டிப்பாக மக்கள் மனத்திலே ஆழமான இடத்தை பிடிக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கனிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும், நாம் தவறு நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டி இருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் படியும் திருமறை குர்ஆனுடைய வழிகாட்டுதல்கள் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை கழிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும், இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே ஏற்றுக்கொண்டு அதன்படியே வாழ்ந்து நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிற நாம், நம்முடைய அனைத்து காரியங்களிலும் அனைத்து நடவடிக்கைகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆனும் காட்டிய வழிமுறைகளை மாத்திரமே பின்பற்றி வாழுகிற பட்சத்தில் தான் கண்டிப்பாக அப்படியான ஒரு வெற்றியை நாளை மறுமையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை ஆழமாக நம்முடைய உள்ளத்திலே பதிந்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஜும்மாவினுடைய உரையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக அடிப்படையான மிக முக்கியமான ஒரு அம்சமே என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் வாழுகிற காலகட்டத்திலே இஸ்லாமியர்களாக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக, திருமறை குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்களாக நம்மை மற்றவர்களுக்கு மத்தியிலே காட்டிக்கொள்கிறோம். மற்றவர்கள் பார்க்கிற போது இவர் ஒரு முஸ்லிம் என்கிற தோற்றப்பாடு அவர்களுக்கு ஏற்படுகிறது. அது நம்முடைய செயல்பாடுகளிலாக இருக்கலாம், நடையுடை பாவனைகளிலாக இருக்கலாம். ஆனால் பல கட்டங்களில் நம்முடைய நடவடிக்கைகள் இஸ்லாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டி தந்த வழிமுறைகளுக்கு மாற்றமாக இருப்பதை நாம் பல சந்தர்ப்பங்களிலே உணர முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தாலா மிக அழகான ஒரு உபதேசத்தை நமக்கு கற்றுத்தருகிறான். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த திருமறை குர்ஆனிலே லுக்மான் என்கிற ஒரு மனிதர் தன்னுடைய மகனுக்கு செய்த ஒரு உபதேசம் லுக்மான் என்கிற ஒரு அத்தியாயத்தின் பேரிலேயே வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த உபதேசத்தில் அவர் பல செய்திகளை தன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். அதிலே அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான உபதேசம் என்னவென்று சொன்னால், வலா துஸஇர் ஹத்தக லின்னாசி வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா. மகனை பார்த்து உபதேசிக்கிறார். மகனுக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னு சொன்னா, மகனே வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், உன்னுடைய முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே. மக்களோட பழகுகிற நேரத்தில், மக்களுக்கு மத்தியில் வாழுகிற நேரத்தில் மக்களை விட்டும் உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. வலா துஸஇர் ஹத்தக லின்னாசி வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா,
உலகத்தில் பூமியில் நடக்கிற நேரத்தில் பெருமை பிடித்தவனாக கர்வம் பிடித்தவனாக நடக்காதே என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தாலா அந்த வசனத்தை முடிக்கும் போது அவர் சொல்லுகிற உபதேசமாக என்ன முடிக்கிறான்னு கேட்டால், கர்வம் கொண்டு பெருமை அடிக்கிற யாரையும் அல்லாஹு தாலா விரும்ப மாட்டான். மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிற உபதேசம் இது. உலகத்தில் நீ வாழுகிற நேரத்தில் முகத்தை திருப்பிக்கிட்டு போவாத, நான் தான் பெரிய ஆளு, என்ன விட்டா யாராவது இருக்காங்களா, நாங்களாம் எப்படி யாக்கள் தெரியுமா என்கிற மாதிரியான நிலைப்பாடுகளோடு முகத்தை திருப்பாத. சில பேரை பாப்பிய, இவன்லாம் ஒரு மனுஷனா, இவனுக்கெல்லாம் நாங்கள் பேசணுமா, இவருக்கெல்லாம் நாங்கள் சலாம் சொல்லணுமா, இவருக்கு நின்று என்னுடைய டைமை நான் வேஸ்ட் பண்ணணுமா என்று சொல்லி முகத்தை திருப்பிக்கிட்டு போவாங்க, அடிச்ச மாதிரி போயிடுவாங்க. அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லியே என்ன சொல்றான்னு கேட்டா, வலா துஸைர் ஹஸ்ஸகல் இன்னாஸ், மனிதர்களை விட்டு உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதே என்று சொல்லிவிட்டு உலகத்தில் பூமியில் நடக்கிற நேரத்தில் கர்வமாக நடக்காத, பெருமை பிடிச்சவனாக இருக்காத என்கிற இந்த உபதேசத்தையும் தன்னுடைய மகனுக்கு லுக்மான் சொல்லிக் கொடுத்தார் என்பதை நமக்கெல்லாம் அல்லாஹு தாலா கற்றுத்தருகிறான். இது கற்றுத்தருகிற மிகப்பெரிய பாடம், மிகப்பெரிய அறிவுரை என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம வாழுகிறோம், நம்மை போன்றுதான் பலரும் வாழுகிறார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் எதுவெல்லாம் இருக்கிறதோ அவைகள் தான் மற்ற அத்தனை பேருக்கும் இருக்கிறது. ஒரே ஒரு வித்தியாசம் நமக்கு மற்றவர்களுக்கும் ஏற்படலாம். கல்வியில் ஒருவர் வித்தியாசப்படலாம். ஒருவர் சாதாரணமாக 12th முடிச்சிருப்பாரு, ஒருவர் சாதாரணமாக 10th முடிச்சிருப்பாரு, இன்னொருவர் PhD வரைக்கும் படிச்சிருப்பாரு. கல்வியில் வித்தியாசம் ஏற்படலாம், சொத்து செல்வங்களில் வித்தியாசம் ஏற்படலாம். ஒருவர் சாதாரணமாக ஒரு சைக்கிளை வச்சுக்கிட்டு இருப்பாரு, ஒரு பைக்கை வச்சுக்கிட்டு இருப்பாரு, இன்னொருவர் ஒரு காரு பங்களா வீடு இந்த மாதிரி வச்சுக்கிடுவாரு. இந்த மாதிரி பொருளாதாரத்திலும் கல்வியிலும் வித்தியாசம் ஏற்படலாம். படை கோலத்தில் வித்தியாசம் பார்க்கிறோமா? கருப்பு வெள்ளை வேணும்னா இருக்குமே தவிர 2 கை தான் எல்லா மனிதனுக்கும் இருக்கிறது. 10 கை இருக்கக்கூடிய யாரையாவது பார்க்கிறீங்களா? 10 தலை இருக்கிற யாரையாவது பார்க்கிறீங்களா? 20 கண் இருக்கிற யாரையாவது பார்க்கிறோமா? இப்படி யாரையுமே நம்ம பார்க்கல. இங்க நான் தான் பெரியவன், நீ எல்லாம் கீழே இருக்கிறவன் நம்ம நினைக்கிற அளவுக்கு நமக்கும் இன்னொரு மனிதனுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்ம சாப்பிட்டா நம்மளும் மலம் தான் கழிக்க போறோம், அவன் சாப்பிட்டா அவனும் மலம் தான் கழிக்க போறான். ஒருவர் நான் என்னை விட்டா யாரும் இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒருவர் சாப்பிடும் போது நம்மள மாதிரி சாப்பிட போறாரா, வித்தியாசமா சாப்பிட போறாரா? எல்லாமே ஒன்றாக இருக்கிறது, எந்த வித்தியாசமும் இல்லை. அப்படி இருக்கும்போது நானெல்லாம் எப்படி தெரியுமா, நீ எல்லாம் அப்படியா என்று சொல்லி இந்த வித்தியாசத்தை காட்டுவதைத்தான் இஸ்லாம் மிக வன்மையாக கண்டிக்கிறது. ஏன்னா இங்க பெருமை கொள்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. படைச்ச ரப்புக்கு தான் அந்த பெருமை அத்தனையும் போய் சேர வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் வாழுகிற காலகட்டத்தில் நமக்கு அழகான பல நடைமுறைகளை கற்றுத்தந்தார்கள், மற்றவர்களை மதிப்பதற்கு கற்றுத்தந்தார்கள், மற்றவர்களுக்கு மத்தியிலே பெருமை பாராட்டாமல், மற்றவர்களை இழிவாக பார்க்காமல், அவர்களையும் அன்பாக பண்பாக பாசமாக நடத்துகிற வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக கற்றுத்தந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். சஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில், ரசூலுல்லாஹ்வோட நிறைய சிறுவர்கள் இருப்பார்கள், சின்ன சின்ன சஹாபாக்கள், ஆபாதிலாக்கள் என்று சொல்லுவார்கள். அப்துல்லா 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 என்று பெயர் வைத்த பல சிறிய வயது சின்ன சின்ன சஹாபாக்கள் இருந்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு செய்தி பல சந்தர்ப்பங்களில், பல ஹதீஸ்களில், பல உரைகளில் நம்ம கேட்டிருப்போம். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்திருக்கிறேன், என்னை பார்த்து சீ என்று கூட அவர் சொல்லியதில்லை, இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாய் அல்லது இப்படி செய்திருக்கலாமே என்று கூட அவர் என்னிடத்தில் கேட்டதில்லை என்றெல்லாம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, சின்ன பிள்ளைகளிடத்துல கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌரவம் பார்த்ததில்லை, கர்வமாக நடந்ததில்லை, பெருமையாக இருந்ததில்லை. ஆனா இன்னைக்கு அந்த நிலைமை இருக்குதா? குரான் மதரசாக முன்ன ஒரு காலத்தில் சாப்பாடு போட்டும் போது பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்கன்னா, இல்லாத மார்க்கத்தில் பேய் நம்பிக்கை ஒன்று கிடையாது, பெசாசு நம்பிக்கை ஒன்று கிடையாது, உலகத்திலே அப்படி ஒன்று இல்லை. ஆனால் பேய் வருது, பெசாசு வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லி பயங்காட்டி சாப்பாடு ஊட்டுவாங்க. ஆனால் அதுவே எப்படி மருவி மாறி வந்திருக்குதுன்னு கேட்டால், பள்ளி ஹசரத் வர்றாரு பார்த்துக்க, சாப்பாடு சாப்பிட போறியா ஹசரத்து சொல்லவான்றாங்க. பள்ளி ஹசரத்துன்னா மதரசால ஓதி கொடுக்குற மௌலவி என்று சொன்னால் பிள்ளைக்கு பயங்காட்டுற அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை மாறி போயிருக்குதா இல்லையா? காரணம் என்ன கேட்டா, குழந்தைகளுடைய சைல்ட் சைக்காலஜியை தெரியாம பல பேர் பழகுகிற காட்சிகளை நம்ம பார்க்கலாம். நம்ம பிள்ளைய கூட மதரசாக்கு விடும்போதே அப்படித்தானே விடுவாங்க, ஹசரத் கண்ணை மட்டும் விட்டுருங்க, தோலை உரிச்சிருங்கம்பாங்க.
அடித்து நீங்கள் இவனை வளர்க்கணும். இந்த மாதிரி தான் சொல்லி கொடுக்குறோம். பல மதரசாக்களில் பார்த்தோம்னா பெரம்பை வச்சு பாடம் நடத்துறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் மாற்று மத சகோதரர்கள் நடத்தக்கூடிய இது மாதிரியான சிறுவர்களுக்கான தலங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே எந்த பெரம்பும் இருக்காது. ஆனால் அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள், நாம் சத்தியத்தில் இருக்கிறோம். அப்படி இருக்கிற போது சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாம் எதை சத்தியம் என்று நினைக்கிறோமோ அதனை பெரம்ப வச்சு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அசத்தியத்தில் இருப்பதாக நாம் அவர்களுக்கு சொல்லுகிறோம், அவர்கள் அன்பால் சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே ஒரு சத்தியத்தை ஏன் அன்பால் சொல்லிக் கொடுக்க முடியாது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளோடு நடந்த அந்நியோன்யத்தை நாம் விட்டுவிட்டோம் என்பதுதான் இங்கு பொருள். எனவே குழந்தைகளோடு பழகுகிற போது, சிறுவர்களோடு பேசுகிற போது அவர்களோடு நாம் அன்பாக பண்பாக பாசமாக இருக்க வேண்டும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் அபு உமைர் என்கிற ஒருவர், அவர் ஒரு சிட்டுக்குருவி வளர்த்துக்கிட்டு இருந்தார், குருவி ஒன்று வளர்த்துக்கிட்டு இருந்தார். அந்த குருவி என்ன ஆகுதுன்னு கேட்டால் செத்து போயிடுச்சு. அவர் கூண்டில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தார். அடிக்கடி அதை பார்த்துக்கிட்டு அதோட விளையாடிக்கிட்டு இருப்பார். அது மரணிச்சிருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பையன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் ரொம்ப கவலையாக, நான் வளர்த்த குருவி செத்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யா அபா உமைர் மா ஃபால நுகைர், அபு உமைரே என்ன உங்கள் சிட்டுக்குருவி என்னாச்சு போய்ச்சா அப்படின்னு சொல்லி கிண்டலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பையனோடு விளையாடினார்கள். அவனை கேலி செஞ்சு விளையாட்டு காட்டினாங்க என்கிற செய்தியை சஹீஹுல் புகாரியில் நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை என்ன? நம்ம எப்படி கற்பனை பண்ணியிருக்கோம்? அல்லாஹ்வுடைய தூதரா அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? சில இடங்களில் இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறது. மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரண ஒரு மனிதனாக அந்நியோன்யமாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். நான் ஒரு பெரிய ஆள் இல்லை, நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையாக இருந்திருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முகமது நபி அவர்கள் இறைவனுடைய இறுதி இறை தூதராக இருக்கிறார்கள். அன்றைய காலகட்டத்தில் மிக பெரும் சாம்ராஜ்யத்தின் அதிபதியாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற போது இன்றைக்கு இருக்கிற இந்தியா, இதனோடு இணைந்திருந்த வங்காளதேசமாக இருக்கலாம், நேபாளாக இருக்கலாம், பூட்டானாக இருக்கலாம், பாகிஸ்தானாக இருக்கலாம், இந்த எல்லா தேசத்தையும் சேர்த்தால் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் வருமோ அதைவிட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபதியாகத்தான் மரணித்தார்கள். அப்படி இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசல்ல கிப்லா திசையில சுவரில் ஒட்டி கொண்டிருந்த மூக்கினுடைய சளியை தன்னுடைய கரங்களால் சுரண்டி எடுத்தார்கள். மூக்குச்சளி யாரோ ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு சளி வந்திருக்குது, அதை எடுத்து பள்ளிவாசலுடைய கிப்லா திசையில தொழுகிற திசையிலேயே சுவர்ல பட்டு இருக்கிறது. ஆறல் சளியை கண்டுட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அதை சுரண்டி சுத்தம் செய்தார்கள் என்கிற செய்தி ஆயிஷா அவர்கள் சொல்லுகிறார்கள். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நான் யார் தெரியுமா? பள்ளிவாசல்ல இமாம். நான் யார் தெரியுமா? ஜமாத்துக்கு தலைவர். நான் யார் தெரியுமா? ஒரு கட்சியினுடைய தலைவர். நான் யார் தெரியுமா? நான் அப்படி நான் இப்படி என்று சொல்லிக்கொண்டு அதை நீ செய் அதை நீ செய் என்று சொல்லி ஆர்டர் போடுறதை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி பணிவை காட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், காரல் சளி ஒரு பள்ளிவாசலுடைய சுவரிலே இருக்கிறது. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தின் தளபதி, ஜனாதிபதி, அதே போன்று அல்லாஹ்வினுடைய இறுதி இறை தூதர், இப்படி உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு கிடைத்த மாபெரும் பதவிகளை கொண்டிருக்க கூடிய ஒருவர் அதை அகற்றுகிறார் என்று சொன்னால் அங்குதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலும் பணிவும் இருக்கிறது, கர்வமற்ற செயல்பாடும் இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரியான காரியங்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் இரண்டு விதமான நபிமொழிகள் சஹீஹுல் புகாரியிலே வருகிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாவுக்கு பால் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாலை குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு வலப்பக்கம் பார்க்குறாங்க, இடப்பக்கம் பார்க்குறாங்க. வலது பக்கம் யார் இருக்கிறான்னு கேட்டால் ஒரு சின்ன பையன் இருக்கிறாரு. இடது பக்கம் பார்த்தா மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இருக்கிற போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த சிறுவன்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, எப்பா பால் வந்துருச்சு, நான் குடிச்சிட்டேன், இதை இந்த பக்கம் மூத்தவங்க இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு கொடுக்கவா, முறைப்படி உங்களுக்கு தான் நான் தரணும், என்ன செய்ய என்று கேட்குறாங்க. நம்ம இப்படி கேட்போமா? கிடக்கிறான் சின்ன பையன், அவன் நம்ம சமூகத்தில் முக்கியமான ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தானே நம்ம கொடுக்கணும்னு சொல்லி முதல்ல நம்ம கொடுத்துருவோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறை எப்படின்னு கேட்டால், யார் வலப்பக்கத்தில் இருக்கிறாரோ அவருக்கு தான் முன்னுரிமை,
கேட்கும்போது அந்த பையன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இல்லை யார சொல்லலாம், நீங்கள் குடித்த பாலினுடைய மீதியை நான் தான் குடிக்க ஆசைப்படுகிறேன், முதல்ல எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அவர் வாங்கி குடித்தார் என்கிற செய்தி சஹீஹுல் புகாரியில் சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இதே மாதிரியான ஒரு சம்பவம் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தில் என்னன்னு கேட்டால், வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கிற போது வளர்ப்பு ஆட்டினுடைய பால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொண்டு வரப்படுகிறது. கொஞ்சம் கிணற்று தண்ணியும் கலந்து கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. அப்படி கொடுக்கப்படுகிற நேரத்தில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் தான் பாலை கொண்டாந்து கொடுக்கிறேன். ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு வலது பக்கம் பார்க்குறாங்க, ஒரு கிராமவாசி இருக்கிறாரு, ஒரு வில்லேஜில் இருந்து வந்த ஒருத்தர் இருக்கிறாரு. இடது பக்கம் பார்த்தா, இடது பக்கம் யார் இருக்கிறான்னு கேட்டால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. இதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன தோணுதுன்னா, ஆஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்போ வலதுக்குள்ள முன்னுரிமை கொடுப்பாங்க, வலதுக்கு முன்னுரிமை கொடுத்து கிராமவாசிக்கு வில்லேஜில் இருந்து வந்த நேற்று வந்தவர் அவருக்கு கொடுத்துருவாங்களே, அப்போ இடது பக்கம் இருக்கிற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏதாவது நினச்சிடக்கூடாதுல்ல, இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு உடனே இவர் முன்னாடி பாஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அந்த பால் குடிச்சிட்டியல்ல அப்படியே கொடுங்களேன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட அப்படிங்கிறாரு. அப்போ என்னன்னா யோசிக்க மாட்டோம், இப்படி ஒன்று சொல்லும்போது அப்படியே குடிச்சிருங்க இப்படி கொடுத்துருவோம்ல, சபையில் வேற நிற்கிறோம்ல, இதை நினச்சிக்கிட்டு தான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வலப்பக்கம் இருக்கக்கூடிய கிராமவாசிக்கு வில்லேஜில் இருந்து வந்த நபருக்கு கொடுக்கிறார்கள். கொடுத்து விட்டு சொல்கிறாங்க, வலது பக்கத்துக்கு தான் முன்னுரிமை. எதுக்கு யாருக்கு அவர் வலது பக்கத்தில் உங்களுக்கு பால் முதல்ல தேவைன்னா அபூபக்கர் வலது பக்கத்தில் இருந்திருக்கேன்னு ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கல, இருக்கிறவருக்கு தான் நான் கொடுக்க முடியும் என்று சொல்லி உடனடியாக வலது பக்கத்தில் இருந்தவர்களுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் கோப்பையை கொடுத்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தி நமக்கு எதை கற்றுத்தருகிறது? ஒன்று, வலது பக்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பது. இரண்டாவது என்னன்னா, நபரை பார்க்க கூடாது, எது ரூலுங்கிறத தான் பார்க்கணும். வலது பக்கம் தான் ரூல், நபர் முக்கியம் இல்லை. யாரு என்ன நம்மளோட ரொம்ப நெருக்கமானவர் அதெல்லாம் கிடையாது. அவர் நேத்து வந்தவரா, இன்னைக்கு வந்தவரா, நாளைக்கு வரப்போகிறவராங்கிறதெல்லாம் கிடையாது. என்ன பார்க்கணும்னா எது ரூல்ல இருக்குது இதைத்தான் பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதிப்பையும் மரியாதையும் கண்ணியத்தையும் கற்றுக் கொடுத்த காரணத்தினால தான் அந்த நபித்தோழர்கள் அப்படி பண்பட்டவர்களாக, இந்த சாம்ராஜ்யங்களை ஆளக்கூடியவர்களாக, மிக 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 உலகத்திலேயே மிக நுட்பமான மக்களாக மாறியதற்கான காரணம் எல்லாம் இதுவாகத்தான் இருந்தது. இல்லைன்னா அரபிகள் என்றாலே காட்டு மிராண்டிகள் என்று அறியப்பட்ட நேரத்தில் அவர்களை பண்பட்ட மக்களாக, பண்புள்ள மக்களாக யாரால் மாற்ற முடியும்? இப்படிப்பட்ட ஒரு தூதரால் மாத்திரம்தான் மாற்ற முடியும். அந்த புரட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். பல பேர் சொல்லலாம், அவர் புரட்சியாளர், இவர் புரட்சியாளர், கால் மார்க்ஸை பற்றி தெரியாதா, அவரை பற்றி தெரியாதா, இவரை பற்றி தெரியாதா என்று இன்றைக்கு புரட்சியாளர்களை பற்றி பேசலாம். ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு புரட்சியாளராக இருக்கலாம், உரிமையை பெற்றுக் கொடுத்ததில் புரட்சி பண்ண முடியும், அடக்குமுறையிலிருந்து மீட்டெடுத்ததில் புரட்சியாளராக இருக்க முடியும். இப்படி ஒவ்வொரு விவகாரத்திலும் புரட்சியாளராக இருக்க முடியுமா? பண்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கிய புரட்சியாளராக முகமது நபியை தவிர வேறு யாரை பார்க்க முடியும்? அப்படியான ஒரு புரட்சியாளராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை சஹீஹுல் புகாரியினுடைய ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை பாருங்க. மஸ்ஜிது நபவியினுடைய பள்ளி வாசலை கூட்டி பெருக்குகிற, துப்புரவு பண்ணுகிற ஒரு வேலைக்கு ஒரு அம்மா நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஹதீஸ்களில் அவங்க ஆண்புல என்று சொல்லியும் வருது, சில ஹதீஸ்களில் பெண் என்றும் வருகிறது. ஒருத்தங்க நியமிக்கப்பட்டிருந்தாங்க. இவங்க ஒரு கருப்பு நிறத்தை சேர்ந்தவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் மரணிச்சிடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மரணித்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியலை. தெரியாமல் இருக்கிற போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, எங்கே இந்த கூட்டி பெருக்கிக்கிட்டு இருந்தவங்களை காணமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க மௌத்தா போயிட்டாங்க யார் சொல்லலாம் என்று சொல்லி முடிய, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எனக்கு இதை முன்கூட்டியே நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, ஏன் இதை சொல்ல, நான் கேட்குற வரைக்கும் ஏன் சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுடைய அடக்கஸ்தலத்தை காட்டுங்கன்னு சொல்லி அங்கே போய் நின்று அவங்களுக்காக ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் உள்ள சட்டம். ஜனாசாவை மையவாடியில் கபருக்கிட்ட போய் நின்று ஜனாசா தொழுகை தொழக்கூடாது. நான் வாப்பாக்கு தொழ முடியாமல் போச்சு, இந்த அதீத் அடிப்படையில் நான் போய் கபரில் போய் நின்று வாப்பாக்காக தொழ போறேன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஹதீஸ்கள்ல இதுக்கு விளக்கமாக மேலதிக ஹதீஸ்கள் என்ன வந்துரும் என்று கேட்டா, என்னுடைய தொழுகையினூடாக அவருடைய கபருக்கு ஒளியூட்டப்படும், அது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமுள்ள சிறப்பு சட்டம், நமக்குள்ள சட்டம் கிடையாது. இப்போ நம்ம இங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, பள்ளிவாசலை கூட்டி பெருக்கிக்கிட்டு இருந்த ஒரு வேலை செய்கிற கருப்பு நிறத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அல்லது ஒரு ஆம்பளை
அவர் யாருன்னு பெருசாக யாரும் பள்ளி மோதினாருக்கு பெரிய மரியாதையாக கொடுக்குறோம் அப்படியெல்லாம் வச்சு அது மோதின் சாப் அப்படின்றாங்க. ஹசரத்துக்கு ஒரு அளவுக்கு மௌலவி உலமா ஆலிம் அப்படின்றாங்க. பள்ளி மோதினார் அது இப்போயாவது பரவாயில்லை. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தோம்னா இப்போயாவது மோதினாருக்கு சம்பளமாவது கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா ஹசரத்துக்கு சம்பளத்தை கொடுத்து போட்டு மோதினாருக்கு என்ன செய்வாங்கன்னா ஊடு ஊடா போய் அரிசி வசூல் பண்ணிக்கிறங்க அப்படின்றாங்க. அவர் ஊடு ஊடா வரணும், அவர் தான் அவருக்குரிய சேலரியை வந்து சேர்த்துக்கிறணும். இந்த மாதிரியான நிலையெல்லாம் இருந்தது. இப்படி இருக்கிற காலகட்டங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயிலில் வேலை செய்த ஒருவர் மரணித்திருக்கிறார், தனக்கு அது சொல்லப்படவில்லை என்று தெரிந்து முடிய அதற்கு கோபப்பட்டு விட்டு நேரடியாக சென்று அவருக்காக தொழுகை நடத்துகிறார்கள். நம்ம ஜனாசா என்பது சொல்லப்பட்டால் கூட இப்படி செய்கிறோமா? இன்னார் மரணிச்சவர்னு தெரியும், இன்னாருடைய இன்னார்னு தெரியும், அல்லது இன்னார் நம்மளோட இத்தனை காலம் இருந்திருக்கிறார் என்பது தெரியும், கொள்கைக்காக பாடுபட்டு இருக்கிறார் என்பது தெரியும், மார்க்கத்திற்காக உழைத்திருக்கிறார் என்று தெரியும். ஆனால் நமக்கு டைம் இல்லை, நமக்கு நேரம் இல்லை, நமக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, நமக்கு அது தடுக்கிறது இது தடுக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தை வளர்ப்பதற்குத்தான் இயக்கங்கள், கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்குத்தான் அமைப்புகள், மார்க்கத்தை பேசுவதற்குத்தான் இயக்கங்கள் என்று இருக்கிற போது மார்க்கத்தை பேசுகிற இயக்கங்கள், கொள்கையை பேசுவதாக சொல்லிக் கொள்கிற இயக்கங்கள், தௌஹீது முழக்கமிடுவதாக மார்தட்டி கொள்ளக்கூடிய இயக்கத்தவர்கள் கூட ஏன் இயக்கத்தில் இருந்தால் தான் ஜனாசா தொழுகைக்கு வருவேன், ஏன் இயக்கத்தில் இருந்தால் தான் கபரடிக்கு வருவேன், ஏன் இயக்கத்தில் இவர் இல்லை அந்த இயக்கத்தை சேர்ந்தவர், எனவே அவங்க போய் பார்த்துக்குருவாங்க. ஜனாசா தொழுகைக்கு செல்வதற்கு கூட இயக்கம் பார்க்கிற நிலை மாறி உண்டாகிவிட்டது. ஒரு மரணத்துக்கு செல்வதற்கு கூட ஏன் கட்சிக்காரனா ஓன் கட்சிக்காரனா என்று பார்க்கிற நிலை வந்துவிட்டது. ஆனால் மார்தட்டி கொண்டு நாங்கள் தான் தௌஹீது பேசுகிறோம், நாங்கள் தான் ஏகத்துவம் பேசுகிறோம், எங்களை விட்டால் நேர்வழியில் இருப்பவர்கள் யாரும் இல்லை, எங்களை விட்டால் கொள்கைவாதிகள் யாரும் இல்லை, எங்களை விட்டால் மற்றவர்கள் எல்லாம் வழிகேடு என்று பேசக்கூடியவர்கள் கூட ஜனாசாக்களுக்கு வருகிறார்களா? ஜனாசா தொழுகைகளில் பங்கெடுக்கிறார்களா? சரி, ஆறுதலுக்காகவாவது அந்த சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்வதற்காகவாவது நாம் புறப்படுகிறோமா? எத்தனை பேர் செய்து கொண்டிருக்கிறோம்? பல கட்டங்கள் முடியலை என்று சொன்னால் இந்த காலம் அந்த காலம் மாதிரி கஷ்டமா? நமக்கு போக முடியலை, அஸ்ஸலாமு அலைக்கும், எனக்கு கொஞ்சம் வர முடியலைங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், பொறுமையாக இருங்க, இதை சொல்வதற்கு கூட கஷ்டமா? நமக்கு ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதற்கு எத்தனை பேர் பிரயாசப்படுகிறோம், எத்தனை பேர் அதற்காக ஆர்வம் காட்டுகிறோம்? காரணம் என்ன தெரியுமா? கர்வம்ங்கிறத நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா, ஏய் நான் யார் தெரியுமா, இப்படி நினைக்கிறது மட்டும்தான் கர்வம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். கர்வத்தின் அடுத்த படிநிலையே என்னன்னா, நீங்கள் பணிவை மறந்து விட்டால், பணிவாக இருப்பதை புறக்கணித்தால் நீங்கள் கர்வம் கொண்டவர்கள். கர்வமா இருக்கிறவன் மட்டுமில்ல கர்வம் உள்ளவன், பெருமையா காட்டுறவன் மட்டுமில்ல பெருமை உள்ளவன். நீங்க உங்ககிட்ட பணிவு இல்லை, உங்ககிட்ட விட்டு கொடுப்பு இல்லை, உங்ககிட்ட தன்மான பிரச்சனையை முன்வைக்கிறீங்க என்று சொன்னா உங்களிடம் பெருமை குடிகொண்டு இருக்கிறது, கர்வம் குடிகொண்டு இருக்கிறது. உங்களை மக்கள் அண்ட மாட்டார்கள், இருப்பவர்கள் எல்லாம் உங்களை புறக்கணித்து விட்டு ஓடிக்கொண்டிருப்பார்கள். நீங்க நினைப்பீங்க நம்மளை சுத்தி எல்லாரும் இருக்கிறாங்கன்னு, வாய்ப்பு கிடைக்கும் போது ஓடி விடுவார்கள். என்ன பண்ணணும்னா, ஒரு சாதாரண மனிதனிடத்திலும் சென்று நீங்கள் சாதாரணமானவர் என்பதை நிரூபியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையிலே அமர்ந்திருக்கும் போது புதிதாக ஒருவர் வந்தார், மனில் முஹம்மது என்று கேட்பார். இங்கே யார் முஹம்மது என்று கேட்பார். மக்களோடு மக்களாக இருந்தார்கள், மக்களுக்காக இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸ்களை பேசக்கூடியவர்கள் கூட மக்களோடு மக்களாக ரசூலுல்லாஹ் இருந்தார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் நாம் ஒரு ஜனாசாவுக்கு போக வேண்டும் என்றால் மரணித்தவர் யார்? கொஞ்சம் ஃபேமஸானவரா, கொஞ்சம் மக்களுக்கு அப்படி இப்படி தெரிஞ்சவரா, அவரா இவரா, நம்மோட சேர்ந்தவரா, நமக்கு உரியவரா, நமக்கு சந்தாகரவரா, இதெல்லாத்தையும் பார்க்குறோம். பார்த்துட்டு அப்புறம் முடிவெடுக்கிறோம். இல்லைண்ணா டைம் இல்லைங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறோம், இதுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்க முடியுமா? இந்த மாதிரி யோசிக்க தலைப்படுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன, நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த கர்வம், பெருமை, அகங்காரம், என்ன விட்டா ஆள் கிடையாது, ஓம் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், உன்னை நான் மதிக்க மாட்டேன் என்கிற இந்த பார்வைகள் எல்லாம் உலகத்தில் ஒரு சில நாட்களுக்கு வேண்டுமென்றால் உங்களுக்கு இனிமையாக தெரியலாம், உங்களுக்கு நன்மையாக தோன்றலாம், உங்களை உத்தமர்களாக காட்டுவதற்கு முயற்சிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நாம் தோற்று விடுவோம், உலகத்திலும் தோற்போம், மறுமையிலும் தோற்போம் என்பதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். மிக அருமையான ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் எப்படியெல்லாம் மக்களோடு நடக்கிறார்கள் என்பதை பாருங்கள். ஒரு இளைஞர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு யுத்த களத்தில் யுத்தத்துக்கு போய் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய ஒட்டகம் ரொம்ப களைச்சிருச்சு, அவர் வந்த வண்டி ரொம்ப களைப்பாக இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னாடி வந்தவங்க அவரை முந்தி போகிற அளவுக்கு வந்துட்டாங்க.
வந்து பார்த்தது என்னப்பா ஜாபிரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா ஆம் யார சொல்லதா ஜாபிர் தான் அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம், ஏன் பின்தங்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒட்டகம் களைச்சிருச்சு, ரொம்ப டயர்டாகிடுச்சு, அதனால தான் வேகமாக வர முடியலை, நான் அதனால தான் கொஞ்சம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் கீழே இறங்கி வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு அந்த வளைஞ்ச கம்பு ஒன்று கம்பு மாதிரி ஒரு அது மாதிரி ஒன்றை எடுத்து வந்து அந்த கைத்தடியை கொண்டாந்து ஒட்டகத்தை தட்டி எழுப்புறாங்க. எழுப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க வண்டியில் ஏறுங்க இப்போ போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த ஒட்டகம் எழுந்து பயணிக்க ஆரம்பித்து விட்டது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பயணிக்க ஆரம்பிக்கிறார்கள். உடனே அந்த பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது பேசிக்கிட்டு போவோம்ல, அது மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பாரு ஜாபிரே கல்யாணம் கட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சம்பாஷணை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, பேசுகிறவர் யார்? நாட்டின் ஜனாதிபதி, நாட்டின் அதிபதி, எதிர்க்கட்சியே இல்லாத தளபதி, அவங்க தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வினுடைய இறுதி இறை தூதர், இதற்கு பிறகு தூதரே இல்லை, அப்படிப்பட்ட ஒருவர் என்ன இந்த மாதிரி ஒரு பதவி இதுக்கு பிறகு உலகத்தில் யாருக்கும் கிடையாது, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு பதவியை, மாபெரும் பதவியை சுமந்தவர்கள் தான் இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக யாராவது நினைப்போமா இதை? இவங்ககிட்ட போய் என்னது இதெல்லாம் பேசிக்கிட்டு என்னன்னா சந்திச்சாலே அந்த எந்த தேவைக்கு வர்றாரோ அதை மட்டும் பேசிட்டு போயிடுவேன். நான் தலைவரான், அவர் வந்து ஒரு அமைப்போட தலைவரான், ஒரு அமைப்புக்கு ஜெனரல் செக்ரட்டரியாம், அல்லது ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறாராம், அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாராம், அதனால மிச்சம் பேசக்கூடாதான், ஏன்னா அந்த பதவிக்கு அது இழுக்கா போயிருமா. இந்த மாதிரி நம்ம நினைக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து என்னப்பா கல்யாணம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது உடனே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா, ஆமாம் யா ரசூலுல்லாஹ் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. திருப்பி ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன குமர பிள்ளைய முடிச்சிங்களா அல்லது விதவ பிள்ளைய முடிச்சிங்களா, கண்ணியா கண்ணி கழிந்தவளா என்று கேட்குறாங்க. விதவ பிள்ளைய முடிச்சிங்களா குமரி பிள்ளைய முடிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது, விதவ பிள்ளைய தான் முடிச்சேன் யா ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க அவங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எப்பா அவர் குமரு பிள்ளைய முடிச்சிருக்கலாம்ல, நீ அவளோடையும் அவள் உன்னோடையும் கூடி குழாவி இருக்கலாம்ல, குமரு பிள்ளை தானே, அப்போ வாழ்க்கையினுடைய அர்த்தங்கள் அதெல்லாம் ஆரம்பமாக அப்போ தான் படிக்கக்கூடியவராக இருப்பா, ரொம்ப மகிழ்ச்சி அதிகரித்திருக்கும். விதவை முடிக்கக்கூடாதுன்றது இல்லை, மகிழ்ச்சி அதிகரித்திருக்கும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கூடி குழாவி மகிழ்ச்சியாக ரொம்ப அப்படி இருந்திருக்கலாம்லப்பா, அதனால் ஒரு கன்னி பிள்ளையை முடிச்சு குமர் பிள்ளையை முடிச்சிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. உடனே அவர் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறார். இல்லை யார சொல்லலாம், என்னோட ரொம்ப சின்ன சின்ன தங்கச்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க, சகோதரிகள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள கொஞ்சம் அரவணைச்சி அவங்களுக்கு தலைவாரி விட்டு அவங்கள பராமரிக்கிற மாதிரி எனக்கு ஒரு மனைவி வரணும்னு நான் நினைச்சேன். இல்லை நான் ஏற்கனவே இருக்கிறவங்களாம் சின்ன சின்ன பிள்ளைகள், நானும் அது மாதிரி குமர் குட்டி ஒன்று கூட்டி வந்துட்டேன்னு சொல்லி சொன்னால் ஒரு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். இவங்களை கொஞ்சம் கொஞ்சம் அரவணைப்பு தேவை, தாய் மாதிரி அரவணைக்கணும், அவங்கள தலையை வாரி விடணும், அவர் அதெல்லாம் சொல்கிறாரு, தலையை வாரி விடணும், அவங்களுக்கு தேவையான பராமரிப்புகளை எல்லாம் பண்ணணும். அதுக்காக வேண்டித்தான் நான் வந்து என்ன பண்ணேன்னு கேட்டால் ஒரு விதவை பிள்ளைய திருமணம் முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் சொல்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் எப்போ ஊருக்கு போறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லும்போது உடனே அவர் நான் ஊருக்கு போகிற செய்திகளை சொல்கிறார். சொன்னதோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஊருக்கு போனதோட ரொம்ப நிதானமாக நடந்துக்கிறங்க, ரொம்ப நிதானமாக நடந்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி சில உபதேசங்களை குடும்பவியல் தொடர்பாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு தொடர்ந்து கேட்குறாங்க, உங்கள் ஒட்டகத்தை எனக்கு வித்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே நான் வித்துடுறேன் அப்படி, ஏன்னா ரசூலுல்லாஹுக்கு தெரியுது இந்த ஒட்டகம் வந்து ரொம்ப வீக்கான ஒட்டகம், எனவே இவருக்கு வேறொரு ஒட்டகத்தை வாங்கிக்கிடுவார்ல, நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை பண்ணுறது தானே, எப்படி யோசனைன்னு பாருங்க. அடுத்தவர்களுக்கு உதவுவது என்பது அவர் கேட்கிற வரைக்கும் இருப்பதல்ல, கேட்காமலேயே நம்மளால் செய்ய முடியுமா என்று யோசிப்பது, அதுதான் ஒரு தலைவருடைய ஆளுமையை வெளிப்படுத்தும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஆளுமை வெளிப்பட்டது. உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த ஒட்டகத்தை வித்துறீங்களான்னு கேட்கும்போது, ஆமா வித்துறேன் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஊக்கியா தங்க நாணயம் அந்த அளவுக்கு தந்துரவா அப்படின்னு சொல்லி விலையை பேசிடுறாங்க. விலையை பேசிட்டு ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போயிட்டாங்க. இவர் லேட் ஆகி தான் வந்து சேர்றாரு மதீனாவுக்கு. வந்து சேரும்போது அடுத்த நாள் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளி வாசல்லையே நிற்கிறாங்க, பள்ளியினுடைய வாசல்லையே நிற்கிறாங்க. நின்றுக்கிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ தான் வர்றீங்களா அப்படின்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் கேட்கிறார்கள். கேட்கும்போது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆமா யா ரசூலுல்லாஹ் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, நேற்றே தெரியுமில்ல நடந்ததெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உங்கள் ஒட்டகத்தை விட்டுட்டு உள்ளே போய் 2 ரக்காத்து தொழுங்க அப்படிங்கிறாங்க. அவர் உள்ளே போய் 2 ரக்காத்து தொழுகிறாரு. தொழுது விட்டு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வர்றாங்க. வெளியே வருகிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வந்ததோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு ஊக்கியா தங்க நாணயத்தை எடை போட்டு கொண்டு வாங்க,
அப்படி நிறுத்து கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க நிறுத்து கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து கொடுத்ததோட இவருக்கு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து, இந்தாங்க உங்கள் ஒட்டகத்துக்கு இதை வச்சுக்கிறீங்க, ஒட்டகத்தை நமக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு அனுப்பி விட்டுருந்தாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஒரு ஆளை விட்டு ஜாபிரை கூட்டிக்கிட்டு வாங்கங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவர் திருப்பி வர்றாரு. வரும்போது என்ன நினச்சிக்கிட்டு வர்றாரு, நமக்கு ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் வாங்கினாங்க, வாங்கி முடிய நம்ம ஒட்டகத்தில் லட்சணம் தெரிஞ்சிருக்கும், இப்போ காசு எடுத்துவிட்டு நமக்கு ஒட்டகத்தை தரப்போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கூப்பிட்டு இந்த ஒட்டகத்தை நீங்களே வச்சுக்கிறீங்க, பணத்தை நீங்களே வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள் என்கிற செய்தியை சஹீஹுல் புகாரியில் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சம்பவம் நமக்கு எதை கற்றுத்தருகிறது? ஒரு இளைஞனாக இருக்கிறார், அவரிடத்தில் நபி எப்படி நடந்து கொள்கிறார், அவரோடு எப்படி பேசுகிறார், யாரென்றே தெரியாவிட்டாலும் பழகுகிற தன்மைகள் எப்படி இருக்கிறது, விட்டு கொடுப்பு எப்படி இருக்கிறது, அவருடைய தேவையை முன்கூட்டி அறிந்து கொள்ளுகிற மனப்பாங்கு எப்படி இருக்கிறது, இப்படித்தான் நாம் மற்றவர்களோடு பழகுகிறோமா, இப்படித்தான் மற்றவர்களோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை கழிக்கிறோமா என்பதை நாம் என்னை தலைப்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. பண்புகள் பண்பாடுகள் இல்லாத இஸ்லாமிய பிரச்சாரமோ, பண்புகளும் பண்பாடுகளும் சொல்லப்படாத கொள்கை பிரச்சாரங்களோ கண்டிப்பாக மக்கள் மனத்திலே ஆழமான இடத்தை பிடிக்காது. நாம் கொள்கையை பிரச்சாரம் செய்கிறோம், ஏகத்துவத்தை பேசுகிறோம், இஸ்லாத்தை பேசுகிறோம், இஸ்லாத்தினுடைய தத்துவங்களை எடுத்துச் சொல்லுகிற போதெல்லாம் நாம் நம்மிடத்தில் அந்த நடைமுறையை, பணிவை, பண்பாட்டை வளர்த்துக் கொள்ளுகிற போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற்று விடுவோம், மறுமையிலும் வெற்றி பெற்று விடுவோம். அப்படியான ஒரு நிலையை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.